கண்ணத்தை பற்றி அடிச்சு போடுங்க இருக்கிற வேலைக்காரி பெரிய கொடுமைக்கு மேலே கொடுமை தாங்கலாம் இருக்கு. என்ன أول هذا أول سعودي ماما تكلمي بالتليفون. ஒரு வீட்டில் கொண்டு விட்டுருக்காங்களாம் கண்டிஷன் ஆகும். அந்த வீட்டில் இருந்து 2 தரம் கோல் எடுத்து காய்ச்சிருக்காவும். புறவு கோல் ஒன்றுமே எதுவுமே இல்லை. புறவு அடைச்சி வச்சிருக்கி அடிக்காங்க ஆக்கினப்படுத்துறாங்க. என்ன எப்படியாவது நாட்டுக்கு எடுங்க ஆட்டினான்னு சொல்லி வீரோவுக்கு போங்க எம்பசி போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம் ஒப்புசிக்கு முதல் போனோம் போய் கேட்க சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆறாத ரணங்களுடன் மீண்டும் ஒரு சோகமான பதிவு. பலர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் அடங்கி இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கல்லாரை சேர்ந்த ராசமாணிக்கம் நியூசலா சவுதி அரேபியாவுக்கு போய் சில மாதங்களில் வீடு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தா நியூசலாவுடைய எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் போயிடுச்சு. தகவல் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஷஹாம் ஏஜென்சி ஊடாகத்தான் இவங்க ட்ராவல்ஸ் டூர்ஸ் ஊடாகத்தான் போயிருக்கிறாங்க. முதலாவது தகவல் அது. ஏன் கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது தனக்கு நடந்த அநீதிகளை பற்றி அந்த பெண் சொல்லும்போது கொன்னதோடு நிப்பாட்டாமல் துண்டு துண்டாக வெட்டி எல்லாம் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். அந்த அளவுக்கு வேதனையின் உச்சத்தை வெளிப்படுத்திய எத்தியோப்பிய நாட்டு பணிப்பெண். அதே போல் இன்னொரு வீடியோ இப்போ இது சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன். சகோதரர் இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை விரைவிலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ இப்போ நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இது சம்மந்தமாக நான் சதீஷ் பாலு தம்பியோட பேசினேன். அவர் மேலதிக டீட்டெயில்ஸை விரைவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதில் ஹைலைட் என்னென்னா, வேதனை என்னென்னா, பணிப்பெண் கூட இருக்கிற பணிப்பெண்களும் கை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு ரொம்ப கவனம், இந்த மாதிரி வேலைகள் பண்ணாதீங்க. கூட இருக்கிறவங்கள முடிந்த வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தெரியுமில்ல, சில நேரங்களில் கேஸ் அடித்து செத்த மாதிரி கூட ஃபைல் பண்ணப்படலாம். நிறைய இந்த சமையல்கார மேடம்கள் தான் கொஞ்சம் ஓவராக திமிரு காட்டுறது, கூட வேலை செய்கிறவங்க அடிமை மாதிரி நடத்துறது. கொஞ்சம் பழைய ஆள் சீனியராக இருந்தால் கொஞ்சம் ஓவராக கெத்து காட்டுறது. கேஸ் சிலிண்டரில் தான் வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டுக்கு 5-6 மாதம் ஆகுது. வீடு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வீட்டுக்கார பிள்ளைகள் கண்ணத்தை பற்றி அடிச்சு போடுங்க இருக்கிற வேலைக்காரி பெரிய கொடுமைக்கு மேலே கொடுமை தாங்கலாம் இருக்கு. என்ன உயிரை காப்பாற்றி விடுங்க ப்ளீஸ். எனக்கு உதவியை செய்து விடுங்க. உங்களையும் பேசி கூட நாட்டுக்கு அனுப்பி விட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த கண்ணத்தை பார்த்துட்டாங்க அந்த மூத்த பட்டு அடிச்சு போட்டுது எனக்கு. நான் அப்புறம் ஏஜென்சியோட நான் அவர்கிட்ட நம்பரை போட்டு விடுறேன். அவருக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. எனக்கு கொடுமைக்கு மேலே கொடுமைத்தான். வேலைக்காரின் அருவாசியும் கொடுமைக்கு இருக்கிற வேலைக்காரியும் என்ன ஒரே தொந்தரப்படுத்தி கொண்டு அண்டைகள் அடிக்க கையை வாங்கிட்டாளுங்க. ப்ளீஸ் இந்த வீட்டுக்காரனை பட்டு அடிச்சு போட்டுதுங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்து நாட்டுக்கு அனுப்பி வச்சு விடுங்க. வணக்கம். எங்களோட மச்சால் ஒரு ஆள் சவுதிக்கு போயிருந்தா 2024 2ஆம் மாதம் 16ஆம் தேதி சவுதிக்கு போயிருந்தா. சவுதிக்கு போய் ஒரு வருஷம் காசு அனுப்பியிருக்காவோ, ஒரு வருஷம் டெலிஃபோன் எடுத்து கழிச்சிருக்காவோ. பிறகு அவசரனாவோ ஹோல்ட் பண்ணி அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 10 நாள் வீட்டை நிற்க சொல்லியிருக்காங்க. பிறகு கூட்டி போகிறோண்டி சொன்ன அம்மாவோட வீட்டுக்காராக்குறேன்னு சொல்லி பிறகு 10 நாள் கழிஞ்சது பிறகு ஒரு வீட்டில் கொண்டு விட்டுருக்காங்களாம் கண்டிஷன் ஆகும். அந்த வீட்டில் இருந்து 2 தரம் கோல் எடுத்து காய்ச்சிருக்காவும். புறவு கோல் ஒன்றுமே எதுவுமே இல்லை. புறவு அடைச்சி வச்சிருக்கி அடிக்காங்க ஆக்கினப்படுத்துகிறாங்க. என்ன எப்படியாவது நாட்டுக்கு எடுங்க ஆட்டினான்னு சொல்லி வீரோவுக்கு போங்க எம்பசி போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம் ஒப்புசிக்கு முதல் போனோம் போய் கேட்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் பார்க்கோம்னாங்க. தை மாதம் 3ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தை மாதம் இருந்து இன்னும் இதர முடிவு ஒன்றுமே இல்லை. எம்பசிக்கு போனேன். நான் எம்பசி போனேன். கொழும்புக்கு போய் எம்பசி போக அவங்க சொன்னாங்க
இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் மட்டக்களப்பில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கையில் நீங்கள் மட்டக்களப்பில் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஃபைல் வரல, ஃபைல் வந்தால் தான் நாங்கள் பார்ப்ப மாட்டாங்க. இங்கே வந்து கேட்க சொன்னாங்க, ஃபைல் நாங்கள் அனுப்பிடாது, நாங்கள் இமெயில் தான் அனுப்பலாம், ஃபைல் அனுப்பிடாது, ஃபைல் இந்த மாவட்டம் வேறண்டி சொன்னாங்க. அப்போ இங்கே போன சொன்னாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், பீரோவுக்கு அறிவிச்சிருக்கோம், சவுதி எம்பசிக்கு அறிவிச்சிருக்கோம், எல்லா இடமும் அறிவிச்சிருக்கோம், அவள் எங்கே இருக்க வேண்டிய எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தகவல் கிடைச்சோன்னே உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன் சொன்னாங்க. இந்த 4 மாதமாக போயிட்டு இன்னும் இதுக்கான தகவல் எதுக்குமே கிடைக்கல. இவைய கண்டுபிடிச்சாக்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணவும், நம்பர் அண்ணாட்ட கொடுத்துருக்கேன், அண்ணா நம்பர் போடுவார், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இவைய கண்டுபிடிச்சாக்கள் எனக்கு தகவல் அறிவிங்க, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஆர்ட்ட நான் உனக்கு கொடுத்து உதவி என்றாலும் செஞ்சு, இவைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, ஒரு தரம் இல்லை, எனக்கும் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அவைக்கும் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அவள் இப்போ என்ன செய்கிறா, எவ்வளோ செய்கிறா, எங்கே இருக்கியா, எவ்வளோ தெரியாண்டு கூட எங்களுக்கு தெரியாது. இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். 14ஆம் தேதி சவுதிக்கு போயிருக்காள். போனவ ஒரு வருஷம் எங்களோட தொடர்போடு இருந்திருக்காவ, காசு அனுப்பிக்காவ, தெரிவானத்துக்காவ, கதைச்சிருக்காவும். இப்போ எங்களுக்கு 4 மாதமாக தெரிவோணும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் கதைச்சி கடைசியாக தை மாதம் கோல் எடுத்தவங்களுக்கு, தை மாதம் கோல் எடுத்து கதைச்சி முடிஞ்ச பிறகு சொன்னாவோ இல்லை வேறொரு வீட்டில் கொண்டு வச்சிருக்காங்க, என்கிட்ட தெரிவோம் பறிச்சிருக்காங்க, எந்த இதுக்கும் இல்லை, எனக்கு அடிக்காங்க, ஆக்கின பத்துறாங்க, சாப்பாடு இல்லை ரெண்டு சொல்லியிருந்தா. ஒரு பேர் சேர்ந்தா நான் அந்த பழைய வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன், அவங்க வீட்டுக்காரங்க கொண்டு என்ன வேற ஒரு இடத்த கொண்டு விட்டுருக்காங்க ரெண்டு சொன்னாவும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிவோணும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போ கொழும்புக்கு போனோம், ஆஃபீஸுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, நாங்கள் பார்த்து எல்லாம் சொல்லி செஞ்சு எடுத்து தரோன்னா 4 மாதமாக போயிட்டு தானே. தை மாதம் 3ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீரோபசிக்கு வந்த மட்டக்களப்பு வீரோபசிக்கு நாங்கள் மட்டக்களப்பு குழந்தைக்கு வந்தாச்சு மேடம். அப்புறம் திருப்பி இங்கே போனதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம், நாங்கள் உங்களை கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு வந்த உடனே நாங்கள் சொல்கிறோம், எடுத்து தருவோம், நாங்கள் பிரச்சனை இல்லை. அவள் இருக்காவன்னு சொல்கிறாங்க, அவள் இருக்காவா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியாதுண்ணா. அப்புறம் நான் கொழும்பு வீரோபசியும் போனேன், எம்பசிக்கு போனேண்ணா, எம்பசியில் வீரோபசிக்கு போனேண்ணா. கொழும்புக்கு போன இடத்துல அங்கே சொன்னாங்க, அங்கே நீங்கள் பெட்டி கிளப்பில் தானே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க, அது அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண அங்கே தான் பார்க்கணும், இங்கே எங்களுக்கு ஃபைல் வரல, ஃபைல் வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே இவங்ககிட்ட கேட்டது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஃபைல் அனுப்ப மாட்டோம், நாங்கள் ஃபைல் எப்படி அனுப்புகிறோம், நாங்கள் இமெயில் தான் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு, நாங்கள் ஃபைல் அனுப்பிடாது, ஏண்டா மாவட்டம் வேறு தானே அப்படி சொன்னாங்க. இப்போ அதை எங்கள் எடுத்து வந்திருக்கேன், நான் தான் அனுப்பினது அவட பாஸ்வேர்டு காப்பி, அவட போட்டோ, வீடு கட்டி போனது எல்லா பேப்பரும் எனக்கு டெய்லிக்குதுன்னா, நீங்கள் ஒரு உதவி ஒன்று செஞ்சு எங்களுக்கு அவையை கொஞ்சம் மீட்டு தாங்க. உங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன், இது எப்படியாவது ஒரு கண்டுபிடிச்சி எனக்கு தகவல் அறிவிங்க. இந்த சகோதரியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா, அல்லது இவங்களை எங்கேயாவது நீங்கள் வேலை செய்கிற வீடுகளில் சவுதியில் இருக்கக்கூடிய அன்பாத சகோதரிகள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் சரி தொடர்பு கொண்டு இதை பற்றி தகவல் ஒன்று தெரிவிங்க. இவங்களுடைய தகவல் எதுவுமே இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. ஷஹாம் ஏஜென்சி தொடர்பு கொண்டால் அவங்களுடைய எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்றது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விடயம். சவுதி தூதரகத்தை பற்றி தான் சொல்லவே தேவையில்லையே, தொடப்பு கட்டையை கூட லாய்க்கில்லை. அதே போல் இவங்க சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, என்னை அந்த அளவுக்கு என்னை பாடாப்படுத்தினாங்க. ஏன் நான் ஒரு கொலகாரியா, நான் ஏன் ஒரு தவறானவளா, ஒரு குற்றவாளியாக அன்றைக்கி நிற்கிறேன்னா, என்னுடைய மாமா பாபா என்னை அந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாங்க. அந்த சகோதரி சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த மனவேதனையான வார்த்தைகள், உங்களுக்கு மொழி தேவைப்படாது, அந்த உணர்வுகளை புரியறதுக்கான மனசு இருந்தால் போதும். பாருங்க. ايش اسمك؟ ليلى. من وين يا ليلى؟ ليلى نور صبو. من وين؟ نور صبو راتي. من اي بلد؟ اثيوبيا. اثيوبيا.
ايش ديانتك؟ ايش؟ مين؟ مسلمة ولا مسيحية ولا ايش؟ مسلم. مسلمة؟ ايوه. ليلى ليش قتلتي إسراء؟ انا مجنونة، راسي ما في كويس. راس ما في كويس؟ ايوه. كم لك أنت موجودة بالسعودية؟ 7 شهور. 7 شهور بالسعودية؟ ايوه. ايش السبب؟ ليش قتلتي إسراء؟ ودي تتكلمي. اول نسرة لماما لبابا، انا روس بيا ما اقول انا لماما لبابا. بعدين لا انتي سوي شغل، انا لا ما اشتغل روس بيا، لا ما في سفر، شغلي شغل اقول بابا. يعني أنت كنتي تبغي تسافري وهم منعوك من السفر؟ اول تروس بيا ليش انا اشتغل شغل اقول انا. بعدين لا ما في سفر، شغلي شغل. مش مشكلة. طيب أنت ممكن سفر بس أنت ما تسوي كذا، يقتل نفس كذا بريئة. يعني أنت كنت تبغي سفر أول. طيب اللي روح انا سوريا، لا ما في سفر، انتي شغل سعودي، شغلي شغل. مين اللي يقول لك ما في سفر؟ اول ليش تبكي؟ أنا دائما يبكي. ليش تبكي؟ انا روح سوريا، لا ما في سفر، شغلي شغل. مين اللي يقول لك كذا؟ مين؟ اول انا شغل بيت سعودي. من اللي يقول لك اجلسي؟ بيت سعودي ولا بيت سوري؟ اول انا بيت سعودي اشتغل شغل. بعدين هذا بابا ما اول سعودي ماما تكلمي بالتليفوني وبعد مو كلام انت ما في سفر، لازم يجلس هنا سعودي. بعدين 10 اليوم روحي عن هذا بيت. انا ماما بابا شوف ارجع، بعدين انتي ترجع هون. هذا سعودي ماما. بعدين انت زعلان، بعدين انت تسوي قتل اسراء صح؟ بعدين روح هذا اسرى بابا بيت. بعدين ليش انتي ليش انتي يجي انا يجي هون قول انا لا اما مالي مشكلة، انتي 10 اليوم اجلسي ارتاحي هون. قول هاي اسرى ماما. ماما تقول تعالي اجلسي 10 يوم ارتاحي هون. بعدين ترجع عند مازن ماما، ترجع بعدين ما قلت أنا. طيب إيش مشكلة؟ طيب أنت ليش قتلتي إسراء؟ ليش أنت سوي قتل؟ 10 اليوم خلاص. طيب هلا ما عند سعودي ماما بيت، أنا أروح أقول أنا لماما. بعدين خلاص أنا أبو مازن بيت خلاص. هذا فكري خلاص أبو مازن بيت. أنتي أنا ماما سوبيا ماما واحدة. دو أسرع كله كله واحدة. لا أنا ماما أسرع ماما. بعدين أنت راح تسوي قتل. بعدين لا أنا يشتغل شغل، لا ما في روح. சில முதலைகளாக மாறும்போது உண்மையிலேயே எல்லாரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தாங்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ அநீதியாக இருந்தாலும். சிலருக்கு அந்த பொறுமையை இழந்துடக்கூடிய சூழல் உருவாகும். குடும்ப பிரச்சனை, நாட்டில் இருக்கிறவங்களும் தொல்லை,
அந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, வந்த இடத்துலையும் பிரச்சனை, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு விரக்தி அடைஞ்சு போய் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சில நேரங்களில் இவங்க சேட்டை காட்டும்போது தான் மண்டை சூடாகினதும் கையில் இருக்கிறதால முடிஞ்ச அளவு லைஃப்பை போராடி பார்த்தாச்சு, இதுக்கு மேலேலாம் இனிமே வாழ முடியாதுடா அப்படின்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும் போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து விபரீதமாக இருக்கும். உண்மையான நிதர்சனம் அது. தயவு செய்து யாருமே அவசரப்படாதீங்க. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க சக தொழிலாளர்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்களுக்கு நல்லது செய்யாட்டும் பரவாயில்ல, இடையூறு செய்யாதீங்க. சில வீடியோ காட்சிகள் நிறைய பேருக்கு பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.